नमस्ते। मध्यमा कहानिயில் भगीरथ की तपस्या भगीरथனுடைய தவம் அதை படிக்க போகிறோம். क्वेश्चन एंड आंसर। भगीरथ का कुल और कुन के बारे में लिखिए। भगीरथ इक्ष्वाकु कुल के सूर्यवंशी राजा थे। वे सत्यानिष्ठ, धर्मनिष्ठ और बड़े प्रतापी राजा थे। उनमें अपार धैर्य और साहस था। பகீரதனுடைய குலம் மற்றும் குணத்தை பற்றி எழுதுக. பகீரதன் இக்ஷ்வாகு குலத்தை சேர்ந்த ஒரு சூரிய வம்ச அரசர் ஆவார். அவர் சத்தியத்தையும் அப்புறம் தர்மத்தையும் ஃபாலோ பண்ணுறவர். அவர் சிறந்த வீரர், பிரதாபி. உண்மை அபார் தைரியம். அவர் ரொம்ப தைரியமும் துணிச்சலும் நிறைந்தவராக இருந்தார். धर्मराज ने भगीरथ से क्या कहा? धर्मराज ने कहा कि भगीरथ के पूर्वज शगर पुत्र भस्म के रूप में पड़े हैं। उनका उद्धार करने के लिए भगीरथ तपस्या करें और गंगा जी को पृथ्वी पर ले आए। धर्मराजर பகீரதனிடம் என்ன சொன்னார்? தர்மராஜர் சொன்னார் பகீரதனிட முன்னோர்கள்லாம் பகீரதக்கே பூர்வஜ் சகர் புத்திர சகர் மன்னருடைய மகன்கள் எல்லாமே சாம்பல் தோற்றத்தில் இருக்காங்க. அவர்களுக்கு முக்தி தர்றதுக்காக பகீரதன் தவம் செய்யணும். அப்புறம் கங்கையை பூமிக்கு அழைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. भगवान विष्णु ने भगीरथ से क्या कहा? भगवान विष्णु भगीरथ के सामने प्रकट हुए और बोले, तुम्हारा तपस्या अवश्य सफल होगी और तुम अब भगवान शिव का ध्यान करते हुए तप करो. भगवान विष्णु பகீரதன்கிட்ட என்ன சொன்னார்? பகவான் விஷ்ணு பகீரதனுக்கு முன்னாடி தோன்றி அவர் சொன்னார், உன்னுடைய தபம் அவசியம் வெற்றியடையும். அவர் நீ இப்பொழுது கடவுள் சிவனை நினைத்து கொண்டு தியானம் செய்ய, தவம் புரிய அப்படி சொன்னார். भगवान शंकर से भगीरथ ने क्या मांगा? भगवान शंकर से भगीरथ ने प्रार्थना की, मेरे पितरों की मुक्ति के लिए आप गंगा माता को पृथ्वी पर प्रवाहित करवा दीजिए. भगवान शंकर्கிட்ட பகீரதன் என்ன கேட்டார்? பகவான் சங்கர்கிட்ட, கடவுள் ஈஸ்வரன்கிட்ட பகீரதன் பிரார்த்தனை செய்கிறாரு, என்னுடைய முன்னோர்கள் முக்தி அடைவதற்காக நீங்கள் கங்கை அம்மாவை, கங்காதேவியை பூமியில் பிரவாகம் பண்ண செய்யுங்க, ஓட விடுங்க, அந்த கங்கை பாய்ந்து ஓடட்டும் அப்படின்னு கேட்குறாரு. गंगा धरती पर कहाँ तक आई? पवित्र गंगा भगीरथ के पीछे पीछे चलती हुई उस स्थान पर पहुंची जहाँ शहर राजकुमार भस्म के रूप में पड़े हुए थे. கங்கை பூமியில் எங்கே வரைக்கும் வந்தாங்க? பவித்திர கங்கா, புனிதமான கங்கை பகீரதனுக்கு பின்னாடியே வந்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சேர்ந்தாங்க எந்த இடத்துக்கு? அங்கே தான் ஷகர் ராஜகுமாரர்கள் சாம்பல் வடிவத்தில் இருக்காங்க, அங்கே வரைக்கும் வந்தாங்க. தன்யவாத்.